அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல மாதக்கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இதில் விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கப்பெற போகிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தாங்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், ஆரோக்கியம், கல்வி மற்றும் பொருளாதார நிலைமை, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குன்னா, சுகஸ்தானத்தில் புதன், சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் வக்ர நிலையிலையும், சூரியன் ரணருண ரூகஸ்தானத்தில் சந்திரன், களத்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு வலம் வராங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 10ஆம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ருகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில்ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கிரக மற்றும் கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் சவாலான காலகட்டமாகவே இக்காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற வெகுமதி அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நடப்பதற்கு காலதாமதம் ஆகலாங்க. அதே மாதிரி திருமண வாழ்வு அப்படி இல்லைன்னா குடும்ப உறவில் மகிழ்ச்சி, இணக்கம் நிறைந்திருக்க வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. காதலிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதே மாதிரி பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை துணையுடனான உறவு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைத்திருக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று கூடுவதற்கான சாத்தியமும் இருக்குங்க. குடும்பத்தில் காணப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கிடும். காதல் கைகூடும். அதே போல காதலிப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டமாகவே இக்காலம் இருக்கும். அதே மாதிரி கடந்த மாதத்துடன் இக்காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தங்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மேம்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய திருப்திக்கு ஏற்றவாறு பணவரவு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்து வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறலாங்க. பார்ட் டைம் வேலைகள், புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு காணாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. பணவரவு திருப்திகரமாகவும் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொழுதுபோக்கு, செலவு, இந்த விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அனாவசிய செலவின் காரணமாக தேவையில்லாத பண நெருக்கடி உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சவால்களை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். வழக்கத்தை விட கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட அதில் இருந்து வெகுமதியோ அதற்கான பலன்களோ உடனடியாக உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்காது. அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம், இல்லை வெறுப்பையும் உண்டாக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த காலகட்டத்தில் வைத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரணத்தை எந்த ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டும் புதிய வேலை தேடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. வேலை மாற்றத்திற்கு இந்த காலம் சாதகமான காலம் கிடையாது அப்படிங்கிறது
அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. அதனால் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா புதிதாக இந்த காலகட்டத்தில் எதையும் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. குறைந்தபட்ச முதலீட்டில் ஏற்கனவே உங்களுடைய தொழில் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தொடர்ந்து செய்கிறது ரொம்ப நல்லது. புதிய முதலீடுகள் அப்படி இல்லைன்னா புதிய தொழில் தொடங்குறது உள்ளிட்டவற்றை இந்த காலம் முழுவதுமாக நீங்கள் தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பொருள் நஷ்டம், பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்து உஷாராக இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே சாதகமாக இருப்பது போல தெரிந்தாலும் கூட வேலை பளு அதிகரிக்கிறது. எதிர்பார்த்த அங்கீகாரமோ அல்லது பதவி உயர்வு கிடைக்காமல் தாமதமாகிறது போன்ற விஷயத்தால் உங்களுக்கு மன அழுத்தம் உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம். மன அழுத்தத்தை போக்க தியானம் அல்லது யோகாவை மேற்கொள்ள பாருங்க. அதே சமயம் பணவரவு தாராளமாக இருக்கிறதுனால செலவு விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடாக இருக்கிறது நிதி நெருக்கடியையும் கடன் வாங்குறதையும் தவிர்க்க உதவி செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பொறுமையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் இழக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுமையை இழந்து ஒரு நிமிடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவானது தங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். எதுவாக இருந்தாலும் அமைதி காக்க பாருங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை பேச்சு கேட்காம நடந்து கொண்டா நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி பேச்சு கேட்க வேண்டியது அவசியங்க. மனைவி கணவன் பேச்சை கேட்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படலாம். சுப செலவுகளும் ஏற்படலாம். வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றம் இருந்தாலும் கூட வாழ்க்கை பாடம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எக்காரணத்தை கொண்டும் தலைகணத்தோடு இருக்கக்கூடாது. அது பிரச்சனையையும் உண்டு பண்ணலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் திரும்பி உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் பார்த்தோன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலையிலையும் வியாபாரத்திலையும் எவ்வளவு டென்ஷன் வந்தாலும் அதை வீட்டில் கொண்டு காண்பிக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பிரிவினையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது அவசியங்க. குடும்பத்தில் அன்புடன் அனுசரித்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். கணவன் மனைவி வாக்குவாதம் பெரிய பிளவை உண்டு பண்ணிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து நடப்பது அவசியங்க. செலவையும் கூடுமான வரைக்கும் குறைத்து கொள்ளுங்க. அதிகம் வாய் பேச வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய பெருமையை நீங்களே பேசிக்கொள்வது இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்ததாகவே இருக்கும். நன்மைகள் பல நடந்தாலும் உங்களுடைய எண்ணங்களில் சிறிது குழப்பம் இருந்து கொண்டே தான் இருக்கும். என்ன முடிவை எடுக்கிறது அப்படின்னு தடுமாறவும் செய்வீங்க. எண்ணத்தை எப்போதுமே தெளிவாக வைத்து கொள்ள பாருங்க. மூன்றாவது நபருடைய பேச்சை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடக்க பாருங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க. வியாபாரத்தில் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. பண இழப்பு பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தொல்லை கொடுத்து வந்த மேல் அதிகாரி மாற்றமாகி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இடமாற்றம் கிடைச்சிடும். அக்கம் பக்கம் வீட்டாரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர ஆரம்பிச்சிடும். எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபடவும் ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு பெருமூச்சு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் மனம் துவண்டு போக மாட்டீங்க.
சூழ்ந்து போகவும் மாட்டீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு நேர்வழியில் நடந்து கொள்வீங்க. இதுவே பல பேருக்கு பிரச்சனையாகவும் மாறலாம். தங்களுடைய திறமையை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு தங்களுடைய உழைப்பு இந்த காலம் அதிகமாகவே இருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இருப்பினும் மற்றொரு புறம் இறைவனின் ஆசீர்வாதம் தங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. வேலையில முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படின்னு காணப்பட்டாலும் இவற்றிற்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுடைய வாழ்க்கை பாதையில முன்னேற்றத்தை நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த காலமாக அமைவதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் 3 முறை வலம் வாங்க. அனைத்துமே நன்மையாகவே நடைபெறும்.